அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, பழி வாங்குதல் வேண்டாம். மத்தேயு நற்செய்தி 5 இறை சொற்றொடர்கள் 38 முதல் 42 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற நீதி ஏற்படுத்தப்பட்ட போது ஒரு சிறு பாதிப்பிற்காக உயிரையே எடுத்துவிடும் பழக்கம் இருந்தது. ஆனால் மோசே அதை மறுத்து சரிக்கு சரி என்ற நீதியை ஏற்படுத்தினார். ஆனால் ஆண்டவரோ அதனையும் மறுக்கின்றார். பழி தீர்க்கும் எண்ணத்தை முற்றிலும் விட்டுவிடும்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிவுரை தருகின்றார். இதுவே மனித உறவுகளை காக்கும் லட்சிய சிகரம். நாம் பாதிக்கப்படுகையில் நிச்சயமாக அப்போதனை கட்டளையாக ஏற்கும் உணர்வு நமக்கு தேவை. ஆனால் மற்றவர்கள் பாதிக்கப்படுகையில் இந்த போதனை காரணம் காட்டி பாதிக்கப்படுவோரை காப்பாற்றாமல் வாழாவிருக்கும்படி இப்போதனை தரப்பட்டதல்லவென்பது அழுத்தம் திருத்தமாக கூறப்பட வேண்டும். ஏனெனில் குறிப்பாக வன்முறையால் தலைக்கும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய போக்கினை திருத்திக் கொள்வதற்கு பதில் ஒடுக்கப்பட்டோரை பார்த்து இப்போதனை கூறி அவர்கள் விழிப்புணர்ச்சியோடு விடுதலைக்காக செயல்படுவது தவறு என குறை காணும் போக்கு இன்று நாம் மீண்டும் மீண்டும் காணும் நிலையாக உள்ளது. அன்பார்ந்தவர்களே, உலகத்தின் கண்களுக்கு மடமையாக தெரியும் நற்செய்தி பகுதி இது என்றால் மிகையாகாது. ஒரு மடங்கு தீமை எனக்கு நீ செய்தால், பல மடங்கு தீமை உனக்கு செய்தால்தான் எனக்கு நிம்மதி என கூறும் உலக போக்கிற்கு எதிரான மதிப்பீடுகளை கடைபிடிக்க இயேசு தன் சீடரை அறிவுறுத்துகிறார். ஆனால் நமது குடும்பங்களும் துறவற குழுமங்களும் நமது சமுதாயம் தீமையின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடைய நாம் முதலடி எடுத்து வைக்க இயேசு புதிய சட்டத்தை உருவாக்கி தருகிறார். இயேசுவின் அன்பினால் நம் உள்ளங்களை நிறைத்து அவரது போதனைகளை வாழ்வாக்க விரும்பும்போது அன்பே நமது ஆணிவேராகி வெறுப்புக்கு பதில் அன்பையும், துரோகத்திற்கு பதில் மன்னிப்பையும், அநீதிக்கு பதில் பரிவிரக்கத்தையும் வெளிப்படுத்தி வாழ்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். பழிக்கு பழி வாங்கு எண்ணம் என்னிடம் உள்ளதா? தீமைக்கு பதிலாக நன்மை செய்கின்றேனா? இயல்பாக கொடுக்கும் மனநிலை நான் வளர்த்து கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பழிக்கு பழி வாங்கும் எண்ணம் எங்களிடம் இல்லாமல் தீமைக்கு பதிலாக நன்மை செய்யவும், இயல்பாக கொடுக்கும் மனநிலை நாங்கள் வளர்த்து கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.